இளைய தளபதி பட்டம் என்னோடது அப்படின்னு சொல்லி நடிகர் சரவணன் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இளைய தளபதி பட்டம் அப்படின்னாலே நம்ம விஜய் தான் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருந்துமே எதுக்காக இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீடைலிங்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1991 வைதேகி வந்தாச்சு அப்படின்ற படத்து மூலமா அறிமுகமானவர் தான் நடிகர் சரவணன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி ராஜ்யம், அபிராமி, மாமியார் வீடு, பார்வதி எண்ணெய், பாரடி, முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறம் 2003 நடிச்ச தாயுமானவன் படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு ஹீரோ வாய்ப்புகளே இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி தான் அமீர் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சிருந்த பருத்தி வீரன் படத்துல அவருக்கு சித்தப்பாவா செவ்வாழை அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் இவருக்கு பெரிய அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனா அந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு நிறையவே கேரக்டர் ரோல்மே கிடைச்சது. இந்த நிலையில தான் இப்ப ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் விஜய் அவரோட பேருக்கு முன்னாடி போட்டிருக்க இளைய தளபதி அப்படின்ற படத்துக்கு சொந்தக்காரனே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தப்போ சேலத்துல நடைபெற்ற ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டேன். அப்போ டிஎம்கேவை சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் தான் எனக்கு இளைய தளபதி அப்படின்ற பட்டத்தை சூட்டினாரு. அதுக்கப்புறமா நான் நடிச்ச படங்கள்லயுமே இளைய தளபதி சரவணன் அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் கார்டு போட்டாங்க. ஆனா நடிகர் விஜய் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு படத்துல அவரோட பேருக்கு முன்னாடி இளைய தளபதி அப்படின்ற பட்டத்தை போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் அவரோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு தொடர்ந்து ஹீரோ வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த இளைய தளபதின்ற பட்டத்தை விஜய் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதை தொடர்ந்து எனக்கு சரியான பட வாய்ப்புகளே வரல, அதனால அந்த பட்டத்தை விஜயே வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரலாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாவே நடிகர் சரவணன் கொடுக்குற இன்டர்வியூல அவர் பேசின விஷயங்கள்லாம் சர்ச்சையா தான் மாறிட்டு இருக்கு. இந்த நிலையில இளைய தளபதின்ற பட்டமே எனக்கு தான் சொந்தம், நான் தான் விஜய்க்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியவை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இளைய தளபதின்ற பட்டம் விஜய்க்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இளைய தளபதி அப்படின்ற பட்டம் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவரோட அப்பாவே தெளிவா சொல்லிட்டாரு, ஹீரோவா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க, விஜய் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றக்காக நீங்க எப்படி விஜயை வச்சுட்டு போட்டோன்னு சொல்லுவீங்க. ஸோ அது விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து அவரோட டேலண்ட்னால பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் எதுக்காக இவர் இப்போ சர்ச்சையை கிளப்புற மாதிரியே பேசிட்டு இருக்காரு திடீர்னு அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஏதாச்சும் வேணும்னே தான் பேசுறாரா அப்படின்னு சொல்லியுமே நடிகர் சரவணன் கிட்ட கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தளபதி பட்டம் எப்பயுமே எங்க தளபதி விஜய்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவே விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.